ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த பேப்பர்ல என்ன பார்க்க போறோம்னா 2024 ஏஎல்பி கொஸ்டின் பேப்பர்ல நவம்பர் 25 தேர்ட் ஷிப்ட்ல கேட்கப்பட்ட கணிதம் அறிவு கூர்மை கொஸ்டினை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். இது தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் மொத்தம் 45 கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப கணிதம் அறிவு கூர்மையில எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்ண சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே புரிஞ்சிடும். இதே மாதிரி பேட்டர்ல வரக்கூடிய தீர்வு கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதனால இதை பார்த்துட்டு போங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. இது அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் இந்த சீரிஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டைனமிக் டைனமிக் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகரவரிசைப்படி அதற்கு பின்பு உடனடியாக வரும் எழுத்துக்காக மாற்றப்பட்டு பின்பு இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எழுத்துக்கள் ஆங்கில அகரவரிசைப்படி மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. புதிய மறுசீரமைக்கப்பட்ட எழுத்துக்களின் குழுவில் எந்த எழுத்து வலதுபுறத்தில் முதலாவதாக இருக்கும்? இப்ப இங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டைனமிக் இந்த வார்த்தையில உள்ள எழுத்துக்கள்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் அடுத்த எழுத்தை எழுதுங்க. எழுதிட்டு ஆங்கில அகரவரிசை பண்ணா, அதாவது சின்ன எழுத்துல இருந்து பெரிய எழுத்து வரையும் கொண்டு போங்க. அதாவது டிக்ஷனரி படி மாத்துங்க. மாத்தினதுக்கு அப்புறம் வலது புறத்துல எனக்கு எது முதலாவதாக வருங்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அவங்க சொன்னபடி நான் ஆன்சர் பண்றேன். டைனமிக். இப்ப அடுத்த எழுத்து என்னதுங்க? இ இசட் ஓ பி என் ஜே டி. இப்ப அடுத்து என்ன பண்ண, இது ஆர்டர் படுத்தலாம். இது ஆர்டர் படுத்தின ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பி, பிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் ஜே, அடுத்து என் ஓ இசட். ஓகேங்களா? இப்ப வலது புறத்துல முதல் எழுத்து என்ன வரும்? இசட். அப்ப வலது புறத்துல முதல் எழுத்து என்னது? இசட்னு வரும். இடது புறத்துல முதல் எழுத்து பி அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதே மாதிரி பேட்டர்ல அனைத்து தேர்வுகளும் கேட்டுட்டே வராங்க. இது கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எழுத்து இல்ல முன்னாடி எழுத்து. அதே சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ்னு சொல்லுவாங்க, உயிர் எழுத்துன்னு சொல்லுவாங்க. வவ்வல்ஸ் என்னது? ஏஇ ஐஓயு. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை பொறுத்து நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு நபர் தனது வருமானத்தில் 1/3 பங்கை 7% தனி வட்டியிலும் 1/4 பங்கை 8% தனி வட்டியிலும் மீதமுள்ள வருமானத்தை 10% தனி வட்டியிலும் முதலீடு செய்கிறார். ஓர் ஆண்டு இறுதியில் அவருக்கு கிடைத்த மொத்த வட்டி தொகை 561 என்றால் ஆரம்பத்தில் அவரது வருமானம் எவ்வளவாக இருக்கும்? மொத்தம் ஒரு 3 பங்கா வச்சுக்கிறாரு. முதல் பங்கு எவ்வளோ? 1/3. இன்னொரு பங்கு எவ்வளோ? 1/4. இதில் உள்ள மீதி தான் என்ன பண்றாரு, மற்றொரு வருமானத்தை என்ன பண்றாரு, 10% வட்டியில கொடுக்குறாரு. ஓகேவா? அப்ப மொத்தமா கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்? 1/3 ஒரு பங்கு, 1/4 ஒரு பங்கு. ஏன்னா மீதி தான் எனக்கு என்னது, இன்னொரு பங்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம், கூட்டுங்க. எவ்வளவு வரும்? 4 3 7 வகுத்தல் 12. அப்ப என்னது, அப்ப இந்த இரண்டுமே பார்த்தா எனக்கு 7/12 வருது. அப்ப மீதி உள்ள பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 5/12. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 1/3 ஒரு வருமானத்தை 7% வட்டியிலும், அடுத்து 1/4 பங்கை 8% தனி வட்டியிலும், மீத உள்ள பங்கு எனக்கு எவ்வளோ? 5/12 10% தனி வட்டியிலும் கொடுக்க போறேன். மொத்த வட்டி தொகை எனக்கு எவ்வளோ? 561. ஓகேங்களா? எனக்கு அசலுங்கிறது எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்ப அசலுங்கிறது என்ன வச்சுக்கிறேன், நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் இது ஓகே, அசலுங்க அசல்னு வச்சுக்கலாம், எக்ஸ் கூட வச்சு நம்மளுடைய விருப்பம் தான். ஓகே, இப்ப எவ்வளவுங்க? 1/3. அப்ப 1/3 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? அசல்ல 1/3 பங்கு எத்தனை சதவீத வட்டி? 7% வட்டி வகுத்தல் எவ்வளோ? கீழே 100. ஓகேங்களா? பிளஸ் அதே மாதிரிங்க 1/4 பங்கு எக்ஸ் எத்தனை? 8% வட்டி வகுத்தல் 100. அடுத்து பிளஸ் கீழே எழுதிக்கிற எவ்வளவு வரும்? ரிமைனிங் பங்கு எவ்வளோ? 5/12 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எவ்வளவு சதவீதம்? 10% வகுத்தல் 100. மொத்த வட்டி தொகை எனக்கு 561. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம், மேல் உள்ளது அப்படியே நீங்க இது பண்ணிக்கலாம். அப்ப எவ்வளவு வரும்? எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு 7. அப்ப எவ்வளவு? 7x. அப்ப 3 கீழே கொண்டு வந்துடலாம். அப்ப 7x வகுத்தல் 3 இன்ட்டு 100 பிளஸ் 8x வகுத்தல் 400 பிளஸ் 50x கீழே 1200 561. ஓகேங்களா? அப்ப 300 400 1200 இதுக்கான எல்சிஎம் எவ்வளோ? 1200 தான். கரெக்டுங்களா? அப்ப கீழே 1200 வச்சுக்கலாம், எங்கிட்ட 561. அப்ப 300 இருந்து 4 4 அப்ப மேல் 4 பேருக்குன்னா 28x, இங்க 3 4 பேருக்குன்னா
24x, இங்க 1 தான் 50x. ஓகேங்களா? இவ மொத்தமா அது கூட்டுங்க எவ்வளவு வரும்? 28, 24, 52, இது ஒரு 50, மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 102x. அப்ப 102x என்பது 561 × 1200. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். எதால அடிக்கலாம் பாருங்க. இங்க 3ஆல் அடிச்சா எவ்வளவு வரும்? 3, 4. இங்க 3ஆல் அடிச்சோம்னா 1, 26ல 8, மீதி 2 21ல 7. அடுத்து இங்க அடிக்கலாம். இல்லை இதுவே கூட அடிக்கலாம். 2 17 34, இங்க 11 17 187. அடுத்து ஓரன் 2 இங்க அடிச்சா 600. அப்ப x is equal to 11 × 600 எவ்வளவு வரும்? 6600. அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு இருக்கும்? 6600 அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட், இரண்டு இணையான சாலைகளுக்கு இடையே 10 மீட்டர் உயரம் உள்ள கோபுரம் உள்ளது. அக்கோபுரத்தின் உச்சியிலிருந்து சாலைகளின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி எனில் சாலைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு தூரத்தில் உள்ளன? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 2 சாலைகள் இருக்கு. ஓகேங்களா? இங்கிட்ட ஒரு சாலை இருக்கு, இங்கிட்ட ஒரு சாலை இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 சாலைக்கும் நடுவுல என்ன ஒரு 10 மீட்டர் உயரத்துல ஒரு கம்பம், ஒரு கோபுரம் இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10. இது ஒரு சாலை, இது ஒரு சாலை. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க? இந்த சாலையை பார்க்கிறோம். ஓகே, இந்த சைடு பார்க்கிறோம், அதே இந்த சைடும் பார்க்கிறோம். இந்த சைடு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வருது? 30 டிகிரி. இந்த சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 45 டிகிரி. அப்ப இந்த 2 சாலைக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? ஓகேங்களா? இதோட தூரம் எவ்வளவுன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? நான் இதோட தூரத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்ப இதை மட்டும் பாருங்க. அப்ப எனக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரி பார்த்தோன்னா tan தீட்டான்னு சொல்லுவோம். அப்ப tan 30 டிகிரி. ஓகேங்களா? tan 30 டிகிரி. tan தீட்டா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்ப எனக்கு எதிர்பக்கம் இதான், அடுத்துள்ள பக்கம்ங்கிறது கீழே அடிப்பக்கம். அப்ப எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். அப்ப எதிர்பக்கம் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 10. அடிப்பக்கம் மதிப்பு எனக்கு என்னது தெரியாது. அப்ப எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்ப tan 30 மதிப்பு எனக்கு எவ்வளோ? 1/√3 சமம் 10/x. இப்ப x கொண்டு போயிடலாம், √3 அங்க கொண்டு போயிடலாம். அப்ப x is equal to 10√3. ஓகேங்களா? அப்ப இதோ x ஓட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 10√3. அப்ப அதே y ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? இங்கே அதே தான். tan 45 டிகிரி. எதிர்பக்கம் எனக்கு எவ்வளோ? 10 டிகிரி. அடிப்பக்கம் எனக்கு எவ்வளவு தெரியாது? y. ஓகேங்களா? அப்ப tan 45 எவ்வளோ? 1 10/y. அப்ப y ஓட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 10. ஓகேங்களா? அப்ப y ஓட மதிப்பு 10, x ஓட மதிப்பு எவ்வளோ? 10√3. இப்ப 10√3 எனக்கு எவ்வளவு வரும்? √3 மதிப்பு அப்ளை பண்ணலாமா? 1.732. அப்போ 1.732 10 பிறகு எவ்வளவு வரும்? 17.32 வந்துடும். அப்ப x ஓட மதிப்பு எவ்வளோ? 17.32. y ஓட மதிப்பு எவ்வளோ? 10. அப்ப x y கூட்டினா கிடைச்சுமா? அப்ப 17.32 10 ரெண்டுமே கூட்டினா வரும் 27.32. அப்ப இரண்டு சாலைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ? 27.32 மீட்டர். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டினை பாருங்க. காரணம் கொடுத்திருக்காங்க, 3 விளைவுகள் கொடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக எக்ஸ் நகரம் மின்னல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டது. அடுத்த 48 மணி நேரத்தில் பலத்த மழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. அப்ப இதை பொறுத்து விளைவுகள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விளைவு வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ் நகரத்தில் ஒரு யூனிட்டுக்கு 50 பைசா வீதம் கட்டணத்தை உயர்த்த மின்சார வாரியம் முடிவு செய்துள்ளது. அங்க ஏற்கனவே அவங்க பல பிரச்சனை இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி வரக்கூடிய டைம்ல மின்சார கட்டணத்தை கொஞ்சம் தள்ளி கொடுப்பாங்க. கட்டுறதுக்கான கால அவகாசம் கொடுப்பாங்க. மித்தபடி அமௌண்ட் எல்லாம் கூட்ட மாட்டாங்க. ஓகே, அப்ப கண்டிப்பா விளைவு ஒன்று எனக்கு பொருந்த வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, எக்ஸ் நகரத்தின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பது பதிவிடப்படுகிறது. கரெக்ட் தான். ஏன்னா மின்னல் கனமழை பாதிக்கப்பட்டுச்சோம்னா கண்டிப்பா தண்ணி என்ன இருக்கும்? நிறைய பக்கம் தேங்கி நிற்கும். அப்ப இது சரி, சாத்தியமான ஒரு கூறு தான். அதே மாதிரி எம்ஜி சாலையில் நேற்று இரவு பல மரங்கள் விழுந்து குறைந்தது 12 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருக்கலாம். ஏன்னா மின்னல் கனமழை அப்படி வரும்போது பார்த்தோன்னா காற்று எல்லாம் வரும். மரங்கள் விழுகும்போது சில பேர் காயம் கூட பல வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன இருக்கு? விளைவு 2, 3 எனக்கு பொருந்துற மாதிரி இருக்கு. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது. எனக்கு இரண்டுமே எனக்கு பொருந்தக்கூடிய ஒன்று தான். அடுத்து,
இந்த கொஸ்டின் பாருங்க, JGLI என்ன சொல்றாங்க, NKPM. ஓகேங்களா? இப்ப நம்பர் போட்டுலாமா? 10 இங்க 14. அப்ப என்ன 4 கூடுது. அடுத்து இங்க 7 இங்க 11 எவ்வளவு கூடுது? 4 கூடுது. இது 12 இது 16 எவ்வளவு கூடுது? 4 கூடுது. இங்க 9 இங்க 13 எவ்வளவு கூடுது? 4 தான் கூடுது. ஓகேங்களா? இப்ப என்ன பின்னாடி வந்து செக் பண்ணிடலாம். OLQN. அது என்ன சொல்றாங்க? SPUR. அப்ப 15 இது 19 4 கூடுது. இது 12 16 4 கூடுது. 17 21 4 கூடுது. 14 18 4 கூடுது. அப்ப அனைத்திலுமே என்ன பண்றாங்க? 4 தானே கூட்டுறாங்க. அப்ப லிங்க். ஓகே, இல்லைன்னா நீங்க எவ்வளோ? 12 ஐனா 9 என்னன்னா 14 கேனா 11. அப்ப 4 கூட்டினா 12 4 கூட்டினா எவ்வளோ வரும்? 16. 16 என்னது பி. அடுத்து 9 4 கூட்டினா 13. 13னா எம். அடுத்து 14 4 கூட்டினா 18. 18னா 6. 11 4 கூட்டினா 15. 15 என்ன வரும்? ஓ. ஆன்சர் என்ன வரும்? PMRO. ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பாருங்க. 12 கூட்டல் 18 வகுத்தல் 3. நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டுமே கூட்டம் 30 30 வகுத்தல் 3 10 அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? இங்க பிளஸ் இருக்கு, இங்க வகுத்தல் இருக்கு. ஃபர்ஸ்ட் எதை ஆன்சர் பண்ணும்? நான் வகுத்தல் தான் ஆன்சர் பண்ணணும். அப்ப 18 வகுத்தல் 3 எனக்கு எவ்வளோ? 6. 12 கூட்டல் 6 எவ்வளவு வரும்? 18. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? 18 என்பதா எனக்கு சரியானது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? வகுக்கணும். 18 வகுத்தல் 3 6. 12ஓட 6 கூட்டல் வரும் 18. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ABCDE மற்றும் F ஆகியோர் மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேஜையை சுற்றி அமர்ந்துள்ளனர். ஓகே, மொத்தம் எத்தனை பேரு? 6 பேர். மொத்தம் 6 பேர். அடுத்து என்ன பண்றாங்க? F மற்றும் C இடையே இருவர் மட்டும் அமர்ந்துள்ளனர். இப்ப Fக்கு C இடையில எத்தனை பேர்? 2 பேர். அப்ப F இங்க C. அப்ப இந்த பக்கம் பார்த்தா 2 பேர் தான், இந்த பக்கம் பார்த்தா 2 பேர் தான். அப்ப Fக்கு C இடையில 2 பேர். அடுத்து Fக்கு உடனடி வலதுபுறத்தில் T. Fக்கு உடனடி வலதுபுறத்தில் யாரு? T. அடுத்து A என்பது B மற்றும் C க்கு உடனடி இருக்காங்க. ஓகேங்களா? A வந்து என்னது? B க்கு C க்கு இடையில. அப்ப நான் என்ன பண்ணலாம்? C இங்க இருக்கா? அப்ப எனக்கு B இங்க போட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? B இங்க போடலாம். அப்ப B க்கு C க்கு இடையில யாரு இருக்கா? A இருக்காங்க. அப்ப இதுல யாரு வராம இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இது யாரு வராம இருக்காங்க? ABCDE வந்து வரல. அப்ப P ஐ பொறுத்தவரை E யின் நிலை என்ன? அப்ப P ல இருந்து நான் E ஐ பார்க்க போறேன். எப்படி சொல்ல? இப்படியும் பார்க்கலாம். இப்படி பார்த்தா என்னது? 1 2 3 மூன்றாவது வலது. இப்படி பார்த்தனா மூன்றாவது இடது. எனக்கு ரெண்டுமே சரியா தான் வரும். ஓகேங்களா? மூன்றாவது வலதுன்னு இருந்தாலும் சரிதான், மூன்றாவது இடதுன்னு சொன்னாலும் சரிதான். எனக்கு என்ன இருக்கு? இடதுபுறம் 2 தவறு. உடனடியாக விட்டு இல்ல. வலதுபுறம் மூன்றாவது சரி. உடனடி வலதும் கிடையாது. அப்போ மூன்றாவது வலது என்பது எனக்கு சரியானது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. PQRS என்ற ஒரு நாற்கரத்தில், ஓகே, நாற்கரம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, 2 அசம்பக்க முக்கோணங்கள் சேர்ந்து தான் பார்த்தா நாற்கரம். ஓகேங்களா? 2 அசம்பக்க முக்கோணம் சேர்ந்தது நாற்கரம். இங்க என்ன இருக்கு? PQRS. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்க? QS ஆகியோட கோணம் கூட்டுத்தொகை எனக்கு 150. ஓகேங்களா? இந்த Qவுக்கும் Sக்குள்ள கூடுதல் எவ்வளோ? 150. எனக்கு மொத்த டிகிரி 360. அப்ப 360ல 150 மீதி எவ்வளவு இருக்கும்? 210 டிகிரி. அப்ப 210 டிகிரி எனக்கு என்னது? Pக்கும் Rக்கும் உள்ள கூடுதல். ஓகே, Pக்கும் Rக்கும் உள்ள கூடுதல் எனக்கு எவ்வளோ? 210. இதோட பங்குகள் எனக்கு கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 4:3. அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு வருது? 7x. அப்ப 7x தான் 210. அப்ப 1x எனக்கு எவ்வளவு வரும்? 30. அப்ப x ஓட மதிப்பு எவ்வளவு? 30 டிகிரி வருது. எனக்கு கொஸ்டினே கேட்டாங்க, R உடைய அளவு தான் கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது P, அடுத்து உள்ளது எனக்கு என்னது? R. அப்ப R வந்து எனக்கு எவ்வளவு? 3. அப்ப 3x எனக்கு எவ்வளவு வரும்? 90. ஓகேங்களா? 1x 30, 3x எவ்வளோ? 90. ஆன்சர் இங்க வரும். நெக்ஸ்ட் அறிக்கைகள். சில மைக்ரோபோன்கள் ஸ்பீக்கர்கள். சில மைக்ரோபோன்கள் ஸ்பீக்கர்கள். எந்த ஸ்பீக்கரும் பியானோ இல்லை. எந்த ஸ்பீக்கரும் பியானோ அல்ல. ஓகேங்களா? இப்ப இந்த அறிக்கையை பொறுத்து மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? எந்த மைக்ரோபோனும் ஒரு பியானோ அல்ல. ஓகேவா?
எந்த மைக்ரோஃபோனும் பியானோ அல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எனக்கு கொடுக்கல. ஏன்னா ஸ்பீக்கர் என்பது பியானோ இல்லைன்னு சொன்னாங்க தவிர மைக்ரோஃபோனும் பியானோ அல்ல அப்படின்னு எந்த இடத்துக்கும் கொடுக்கல. அதனால எனக்கு கரெக்டா அப்படி சொல்லி என்னால எடுத்துக்க முடியாது. இருக்கலாம் அவ்வளவு, ஆனால் கம்பல்சரினால எடுத்துக்க முடியாது. செகண்ட் உள்ளது, சில ஸ்பீக்கர்கள் மைக்ரோஃபோன்கள் கரெக்ட் தான். சில ஸ்பீக்கர்கள் மைக்ரோஃபோன் தான், சில மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர் தான். அப்ப எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சரியானது. அப்ப இரண்டாவது எனக்கு சரியாக வருது. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? இரண்டாவது மட்டும்தான் எனக்கு சரியான. அவங்க கொடுத்த அதை அறிக்கை வச்சு பார்க்கும்போது எனக்கு இரண்டாவது கரெக்டா பொருந்தது. முதலாவது இருக்கலாம் அப்படின்ற மட்டும்தான் எனக்கு தோணுது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், அதை எடுக்கல. அப்ப இரண்டாவது மட்டும் எனக்கு சரியானது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, 13, 24, 46, 79, 123 அடுத்து என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது? 11, அடுத்து 22, அடுத்து 33, அடுத்து 44. அப்ப அடுத்து எவ்வளவு கூடும்? 11, 22, 33, 40 அடுத்து எவ்வளவு கூடும்? 55. அப்ப 123ல 55 கூட்டின எவ்வளவு வரும்? 178. ஆன்சர் இங்க லாஸ்ட். ரொம்ப சிம்பிளான நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, இதே மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க. 3 இன் முதல் 5 மடங்குகளின் சராசரி என்ன? ஓகேங்களா? 3 இன் முதல் 5 மடங்குனா 3ஆம் வாய்ப்பால 5 நம்பர் வரைக்கும் சொல்றோம். அதாவது 3, 6, 9, 12, 15. இதான 5 எண்கள். இதான் 3 இன் முதல் 5 மடங்குகள். 3 இன் முதல் 5 மடங்களோட என்ன கேக்குறாங்க? சராசரி. அப்ப சராசரி என்ன பண்ணும்? சென்ட்ரல் நம்பர் தான் எனக்கு ஆன்சர். ஆன்சர் வரும் 9. ஆன்சர் எவ்வளவு வரும்? 9. ஓகே சார், நம்பர் வந்து கம்மியா இருக்கு, நீங்க எழுதிய சென்ட்ரல் நம்பர் கண்டுபிடிச்சிங்க. இப்ப நம்பர் அதிகமானது எப்படி ஆன்சர் பண்றது? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ண போறோம்? நீங்க எத்தனை மடங்கு சொல்றாங்க? 3 தானே. அப்ப 3 அப்படியே எழுதிக்கோங்க பிராக்கெட்ல. எத்தனை சொல்றாங்க? 5. அப்ப 5 பிளஸ் 1 வகுத்தல் 2. ஓகே, என்ன நம்பர் இருக்கோ அதுல 1 கூட்டி 2ஆல வகுங்க. அப்ப 3 இன்ட்டு அப்ப 2 கூட்டினா 6. 6 2ஆல வகுத்தா 3. அப்ப 3 எவ்வளவு வரும்? 9. இப்படி கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி பேட்டர்ல கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, இதையும் மிஸ் பண்ணிடாம பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இதே மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டா கேக்குறாங்க. ஏதாவது 2 எண்களை மாத்திட்டு எனக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க, இது வந்து எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்றேன். 11 மற்றும் 22. அதாவது என்னது? 11 உள்ள இடத்துல 22ம் 22 உள்ள இடத்துல 11 போட போறேன். அப்ப இங்க 11 இருக்கு, இங்க 22 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும்? மாத்தலாமா? அப்ப இங்க 22 வரும், இங்க எவ்வளவு வரும்? 11 வரும். அப்ப 56 பிளஸ் 18 மைனஸ் 22 இன்ட்டு 3 பிளஸ் 4 இன்ட்டு 66 வகுத்தல் 2 பிளஸ் 11. ஏன்னா 22 பதிலா 11. எனக்கு எதுக்கான ஆன்சர் வரும்? 151 வந்துச்சுன்னா சரி. அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருப்பேன். 3 2 நான் மாத்தி பார்ப்பேன். அது இல்லைன்னா 18 11 மாத்தி பார்ப்பேன். இதே மாதிரி 9 வேணா போகணும். இப்ப இது ரெண்டையுமே கூட்டிக்கலாம். ஏன்னா தனியா தானே இருக்கு, இது மாறுதல் வரப்போல. கூட்டணிக்கு எவ்வளவு வரும்? 56 66 74 மைனஸ் 2 இருக்குண்ணா 66 பிளஸ் 4 இன்ட்டு இது ரெண்டையுமே வகுத்து எவ்வளவு வரும்? 33 பிளஸ் 11. இப்ப இது ரெண்டுமே பெருக்கணும் வரும் 4 இன்ட்டு 33. 30 நாங்க 120, அங்கிட்ட ஒரு 12 132 பிளஸ் 11 இங்க 66 மைனஸ் 74. இப்ப என்ன பண்ணலாம்? 74 மைனஸ் 66 எவ்வளவு வரும்? 12 பிளஸ் 132 பிளஸ் 11. இப்ப எனக்கு எவ்வளவு ஆன்சர் வரும்? சரிங்க, 8 தானே வரும். 66 74 6 வாரத்தில் போச்சுன்னா எவ்வளவு? 8. அப்ப 140 151. ஓகேங்களா? எனக்கு வந்துருச்சா? அப்ப 151 எனக்கு வருது. அப்ப எதை மாத்தும் போது வருது? 11 மற்றும் 22 இந்த இரண்டு எண்களை இடமாற்றம் செய்யும் போது எனக்கு ஆன்சர் வருது. இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா பாத்துங்க. இதே மாதிரி பேரும் ரிப்பீட்டா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு கனசெவ்வக பெட்டி நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 2.5 மீட்டர் 2 மீட்டர் மற்றும் 90 சென்டிமீட்டராக உள்ளது. கேன்வாஸின் விலை ரூபாய் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 70. இந்த பெட்டியை முழுவதுமா மறைக்க தேவையான கேன்வாஸின் விலை என்னவாக இருக்கும்? ஓகே, 1 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ? 70. அப்ப மீட்டர் ஸ்கொயர்னு வந்துட்டால என்ன கண்டுபிடிக்கும்? நீங்க பரப்பளவு தான் கண்டுபிடிக்கும். அப்ப இங்க என்ன கண்டுபிடிக்கலாம்? மொத்த பரப்பு கண்டுபிடிக்கலாம். அப்ப மொத்த பரப்பு கொண்டு ஃபார்முலா 2 LB பிளஸ் BH பிளஸ் HL. ஓகேங்களா? அப்ப அனைத்துமே டேரக்டா பெருக்க போறேன். இது மீட்டர்ல இருக்கு, இங்க மீட்டர்ல இருக்கு, இங்க என்ன இருக்கு? சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப சென்டிமீட்டர் என்ன பண்ணும்? மீட்டரா மாத்தணும். அப்ப 90 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்? 0.9 மீட்டர்.
0.9 மீட்டர். அப்ப 2 LB என்னது ரெண்டையும் பெருக்கினா எவ்வளவு வரும்? 2 பெருக்கினா 5 பிளஸ் அடுத்து ரெண்டையும் 0.9 பெருக்கினா எவ்வளவு வரும்? 1.8 பிளஸ் அடுத்து 0.9 2.5 பெருக்கினா எவ்வளவு வரும்? 2.5 0.9 பெருக்கினா 45 இங்க 4 18 22 2.25. இப்ப அப்படியே கூட்டுங்க 2 இதை ஃபுல்லா கூட்டினாலும் வரும் 2.25 1.8 5. அப்ப 5 இங்க 10 இங்க ஒரு 1 9 அப்போ 9.05. அப்ப இது ரெண்டையும் பெருக்க போறேன். பெருக்கினாலும் வரும் 18 இங்க 1 18.1 மீட்டர் ஸ்கொயர். எனக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ? 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 70 ரூபாய். அப்ப எனக்கு எவ்வளவு வந்திருக்கு? 18.1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு வரும்? 18.1 இன்ட்டு 70. அப்ப ஒரு ஜீரோ அடிக்கும் போது பாயிண்ட் கேன்சல் ஆயிரும். அப்ப 181 இன்ட்டு 7 பெருக்குங்க. 1 7 8 56 மீதி 5 1 7 5 கூட்டினா 12. அப்ப எவ்வளவு வரும்? 1267 ரூபாய் வரும். ஆன்சர் எவ்வளோ? 1267. நெக்ஸ்ட் ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய இது என்னது? ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க CEGI. என்னது? ரெண்டு தான் கொடுதா. சீனா 3 ஈனா 5 ஜீனா 7 ஐனா 9. அடுத்து எவ்வளவு வரும்? 11. 11 எனக்கு என்ன வரும்? கே. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க GIKM. ஓகே, இது என்னது? 7 9 11 13 அடுத்து 15 15 என்னது? ஓ. அதே மாதிரிங்க எம்னா 13 15 17 19. அடுத்து எவ்வளவு வரும்? 21 21 எவ்வளோ? யூ. அப்ப ஆன்சர் அது KOU. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நீங்க அனைத்து எழுத்துமே 2 2 கூடுது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாடு வந்து கீழே உள்ள எந்த வர்க்கத்துக்கு சமமா இருக்கும்? அதாவது வர்க்கத்துல எழுத சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாமா? இங்க என்ன இருக்கு? ஒவ்வொன்றுமே ஸ்கொயர்ல தான் இருக்கா? அப்ப இங்க என்ன கான்செப்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர்டா. அப்ப ஏ ஸ்கொயருக்கு ஏன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்னது? இங்க 9b இருக்குனால என்ன பண்ணலாம்? 9 இருக்கா? 9 என்ன பண்ணலாம்? 3pன்னு வச்சுக்கோங்க. இங்க சி ஸ்கொயருங்கல வெறும் சின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை போட்டு நான் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறேன். ஏ ஸ்கொயருக்கு ஏ, 9b ஸ்கொயருக்கு 9 3b, சி ஸ்கொயருக்கு வெறும் சி. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க மைனஸ்ல இருக்கு. அதாவது ஏயும் பியும் பெருக்கும்போது மைனஸ்ல இருக்கு. அதே மாதிரி ஏவும் சியும் பெருக்கும்போது மைனஸ்ல இருக்கு. பிசி பெருக்கும்போது மைனஸ்ல இல்ல. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அப்ப மைனஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப இங்க இந்த மைனஸ் போட்டேன்னா இது ரெண்டையும் பெருக்கும்போது மைனஸ் வருமா? இப்ப இங்க மைனஸ் போட்டேன்னா இது ரெண்டையும் பெருக்கும் மைனஸ் வருமா? ஆனா இது ரெண்டு பேருக்கும் பிளஸ் தான் வரும். ஓகேவா? அப்ப பிஎஸ்சியும் பெருக்கும்போது பிளஸ் தான் வருது. அப்ப இங்க ரெண்டு இடத்துல மைனஸா இருக்கும். ஏ வச்சு பெருக்கும்போது இங்கே மைனஸ் தான், ஏ வச்சு பெருக்கும்போது இங்கே மைனஸ் தான். அப்ப ஏ மைனஸ் 3b மைனஸ் சி இதைத்தான் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் எங்க வரும் பாருங்க. ஏ மைனஸ் 3b மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து இங்க பாருங்க, ஒரு 7 பேர் என்ன பண்றாங்க? வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்காங்க. 1 2 3 4 5 6 7. ஓகே, ஜியின் வலதுபுறத்தில் யாருமே இல்ல. அப்ப வலதுபுறத்தில் யாருமே அர்த்தம் ஜி தான் கடைசியா இருக்குன்னு அர்த்தம். ஜிக்கு வலதுபுறத்துல யாருமே, அப்ப ஜி தான் லாஸ்ட். ஓகே, ஜி மற்றும் இ கிட்ட எத்தனை பேர்? 3 பேர். அப்ப ஜி இங்க போட்டாச்சா? அப்ப இ கிட்ட எத்தனை பேர்? 3. அப்ப இ இங்க போடுங்க. அப்ப ஜிக்கும் இ கிடையில 3 பேர் இருக்காங்க. அடுத்து இ மற்றும் எஃப் இடையே 2 பேர் இருக்காங்களாம். அப்ப இ ஆல்ரெடி இங்க இருக்கு. அப்ப எஃப் இங்கிட்டு போக முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணும்? எஃப் இங்கிட்டு போடுங்க. அப்ப இக்கும் எஃப் இடையில 2 பேர் இருக்காங்க. அடுத்து டிக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்தில் சி உள்ளார். டிக்கு இடதுபுறத்தில் யாரு? 3வது இடத்துல தான் சி. அப்ப டி எங்க போட முடியும்? இப்ப டி எங்க போட்டோம் வச்சுக்கோங்க, இங்க 3வது இடத்துல யார் வருவா? சி வருவாங்க. அதே மாதிரி டிக்கு உடனடி வலதுபுறத்தில் கே. அப்ப டிக்கு உடனடி வலதுபுறத்துல கே எங்க போடலாம்? அப்ப டி எங்க போடுங்க? வலதுபுறத்தில் கே எங்க போடுங்க? டிக்கு வலதுபுறத்தில் கே. அதே மாதிரி டிக்கு 3வது இடதுபுறத்தில் யாரு? சி. ஓகேவா? அப்ப பாருங்க, டிக்கு 3வது இடதுபுறம் சி, டிக்கு உடனடி வலதுபுறம் கே. அப்ப இங்க யார் வராம இருக்கா? இ எஃப் பி வரலையா? பி தான் எனக்கு வரல. அப்ப பிக்கும் எஃப்க்கு இடையே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. அப்ப பி இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு. அப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்ற இடையில 3 பேர் இருக்காங்க. ஆன்சர் அது 3 பேர்கள். அடுத்து
ஒவ்வொன்றும் 2 வருட இடைவெளியில் பிறந்த 5 குழந்தைகளின் வயதிலும் கூட்டுத்தொகை எனக்கு எவ்வளோ 40 எனில் மிக மூத்த குழந்தையின் வயது என்னவாக இருக்கும்? ஓகேவா? 5 குழந்தையோட வயது கூடுதல் எவ்வளோ 40. அப்ப 40 வகுத்தல் 5 அடிங்கப்பா, அவ்வளவுதான். மொத்தம் 5 பேர் தான், கூடுதல் 40. அப்ப 40 போய் 5 அடிச்சா எவ்வளவு வரும்? 8. அப்ப இந்த 8ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நடுவுல உள்ள குழந்தை. அப்ப நடுவுல உள்ள குழந்தை வயது எனக்கு எவ்வளோ 8. அப்ப முன்னாடி என்ன பண்றோம், ஒவ்வொரு குழந்தைக்கு எவ்வளவு 2 வருடம் தானே. அப்ப முன்னாடி போகும்போது 2 2 குறையும், இங்க போகும்போது 2 2 கூடும். அப்ப இங்க 6, இங்க 4, இங்க 10, இங்க 12. ஓகேங்களா? முன்னாடி போகும்போது 2 குறைஞ்சி, பின்னாடி போகும்போது 2 2 கூடுச்சு. இப்ப யாருக்கு அதிகமான வயது இருக்கும்? மூத்தவங்க யாரு? 12 வயது உள்ளவங்க தான். ஆன்சர் அது 12. அடுத்து, ஒரு விற்பனையின் மீதான 30% மற்றும் 35% என்று 2 அடுத்தடுத்த தொடர்ச்சியான தள்ளுபடிகளானது டேஷ் என்ற ஒரு ஒற்றை தள்ளுபடிக்கு சமமா இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் 100 வச்சுக்கோங்க. 100% 30% குறைச்சா எனக்கு எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 70. அப்ப இந்த 70ல என்ன பண்ண போறேன்? 35 குறைக்க போறேன். அப்ப 70ல 35 எனக்கு எவ்வளவு வரும்? 70ல 10ங்கிறது எனக்கு எவ்வளோ? 70ல 10% எவ்வளோ? 7. அப்போ 30% எனக்கு எவ்வளவு வரும்? 21. அப்ப 5% எவ்வளவு வரும்? 10% 7னா 5% எவ்வளோ? 3.5. மொத்தம் எவ்வளோ? 24.5. அப்ப இங்க ஒரு 24.5 குறையும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 30 குறைஞ்சு இப்போ ஒரு 24.5 தான் குறையுது. இப்போ மொத்தம் இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 54.5 தான் எனக்கு குறையும். அவ்வளவுதான். அங்க சொல்லும் போது 30 35ன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் 30 தான் குறையும். ஆனா நெக்ஸ்ட் அது குறைஞ்சதுக்கு அப்புறம் அதுல தள்ளுபடி கொடுக்கறதுனால அப்ப 70 35%ங்கிறது 24.5 தான். அப்ப ஃபர்ஸ்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆச்சு. அடுத்து 24.5 தான் டிஸ்கவுண்ட் ஆகும். மொத்தம் எவ்வளவு தான் டிஸ்கவுண்ட் ஆகும்? 54.5% தான் டிஸ்கவுண்ட் ஆகும். இதே மாதிரி பேட்டர்ல ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. இதையும் பார்த்துட்டே வாங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட்லயும் பார்த்தா இதே கொஸ்டின் அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 72 கிலோமீட்டர் பர் வேகத்தில் செல்லும் ஒரு ரயில் 24 வினாடிகள் ஒரு கம்பத்தை கடக்கிறது எனில் ரயிலின் நீளம் எனக்கு என்னாது? ஓகேங்களா? அப்ப நீளம் கேட்டாங்க அப்படின்னா எனக்கு ஃபார்முலா அது வேகம் இன்ட்டு நேரம். வேகம் இன்ட்டு நேரம். அப்ப வேகம் எனக்கு எவ்வளோ? 72 கிலோமீட்டர் பர் அவர் இன்ட்டு நேரம் எனக்கு எவ்வளோ? 24 வினாடினா செகண்ட். இங்க கிலோமீட்டர் பர் அவர், இங்க செகண்ட். இப்ப என்னால என்ன பண்ண எதுவும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும்? கிலோமீட்டர் பவரை மீட்டர் பர் செகண்டா மாத்துங்க. அப்ப 72 இன்ட்டு 5/18 மீட்டர் பர் செகண்ட். அப்ப கிலோமீட்டர் பர் அவரோட 5/18 பெருக்கினா மீட்டர் பர் செகண்டா மாறிடுச்சு. இப்ப 24 எஸ். அப்ப எஸ் எஸ் கேன்சல். ஓகேவா? ஒரு 18 18, 4 18 72. அப்ப 4 5 20. 20 இன்ட்டு 24 எவ்வளவு வரும்? 480 மீட்டர். அப்ப ரயிலோட நீளம் எனக்கு எவ்வளோ? 480 மீட்டர். அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டுவார்ட்ஸ் த எண்ட் என்பது எம்பி ஆர்ஹெச் ஜிபி என்றும் எண்டிட் ஹேர் என்பது ஹச்கே எம்பி பிஎல் என்றும் குறியிடப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட குறியீடு மொழியின்படி எண்ட் என்பது எப்படி குறிக்கப்பட்டிருக்கும்? அப்ப எண்ட் என்ற வார்த்தை எங்க இருக்குன்னு பாருங்க. எண்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட்ல இருக்கு, செகண்ட்ல இருக்கு. அப்ப எண்டுங்கிறது ரெண்டுலயுமே இருந்துச்சுன்னா ரெண்டுலயுமே எந்த இது எனக்கு பொதுவா இருக்குன்னு பார்க்கணும். எம்பி இங்க எம்பி இருக்கு, இங்க எம்பி இருக்கு. அப்ப என்ட் 2 இடத்துல இருக்கு, எம்பி 2 இடத்துல இருக்கு. வேற எது 2 இடத்துல இருக்கா? வேற எதுவுமே 2 இடத்துல இல்ல. அப்ப எண்டுக்கான குறியீடு என்னது? எம்பி. அவ்வளவுதான். ஆன்சர் அது செகண்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. x is 529 w is 21 is y என்ன வரும்னு கேக்குறாங்க. அப்ப x க்கு y க்கு என்ன பண்ணலாம்? எனக்கு பாருங்க x is 529 எனக்கு 529 அப்படின்னா 23 ஸ்கொயர். 23 ஸ்கொயர். ஆனா முன்னாடி நம்பர்லாம் பாருங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? x க்கு 18 எடுப்போம். அப்ப x க்கு 18 எடுத்தனா இங்க எவ்வளவு இருக்கு? 23 ஸ்கொயர் இருக்கா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 5 கூட்டி ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்ப x க்கு என்ன நம்பர் எடுக்கிறனோ அத 5 கூட்டி ஸ்கொயர் பண்றாங்களா? இப்ப அதே மாதிரி 21:y. அப்ப இங்க முதல் நம்பர்ல இருந்து 5 கூட்டணுமா? கூட்டினா எவ்வளவு வரும்? 26. அப்ப 26 ஸ்கொயருங்கிறது எனக்கு y க்கு வரணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா x க்கான மதிப்பு என்பது 18, y க்கான மதிப்பு எனக்கு தெரிஞ்சிடும். 26 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ? 676. அப்ப 18x y க்கு 676 வருதா? அப்ப x க்கு 18 எடுக்கும்போது y க்கான மதிப்பு எனக்கு 676 வருது. எப்படி கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? x ஓட மதிப்பு 18னா அதோட 5 கூட்டி பின்னாடி நம்பர் ஸ்கொயர் பண்ணணும். அதே மாதிரி 21னா 5 கூட்டினா 26 ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளவுதான். இங்க கான்செப்ட் என்னது? ஆன்சர் x 18, y எவ்வளோ? 676. அடுத்து சமீரிடம் 6 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு திட உலோக பந்து உள்ளது.
அவர் அதை உருக்கி ஒரு திட உருளையை தயாரிக்கிறார். உருளையின் அடிப்பக்கத்தின் விட்டமானது பந்தின் விட்டத்தில் போலவே உள்ளது எனில் அந்த உருளையின் உயரம் என்னவாக இருக்கும்? ஓகேவா? அப்ப என்ன பண்றாரு? கோலத்துல இருந்து உருளையா மாத்துறாரு. ஓகேங்களா? அப்ப ஒண்ணுமே இல்ல. அப்ப கோலமும் உருளையும் எனக்கு சமம். ஏன் சமம்? ஏன்னா கோலத்துல இருந்து என்ன பண்ற? உருக்கி உருளையா மாத்திடுவார்ல. அப்ப ரெண்டுடைய கன அளவு எனக்கு எப்படிதான் இருக்கும்? சமமா தான் இருக்கும். அப்ப கோலத்தின் கன அளவு என்னது? 4/3 by r cube. உருளையுடைய கன அளவு எவ்வளோ? by r squared h. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா 4/3 பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7. இங்க ஆரம் மதிப்பு எவ்வளோ? 6 சென்டிமீட்டர் விட்டமா? அப்ப ஆரம் எவ்வளோ? 3. அப்ப 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஏன்னா ஆர் கியூப்ல இங்க 22/7 இன்ட்டு இங்க என்னது? அதே விட்டம் தான் சொன்னாங்களா? அப்ப இங்க ஆரம் எவ்வளோ? இங்கேயும் 3 இன்ட்டு 3. உயர மதிப்பு தெரியாது. இப்ப அடிக்கலாம். 22/7க்கு 22/7 அடிச்சிடலாம். இங்க 2 3க்கு இந்த 2 3யும் அடிச்சிடலாம். அடுத்து இந்த ஒரு 3க்கு இந்த ஒரு 3 அடிச்சிடலாம். இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? இந்த சைடு ஹச் மட்டும் இருக்கு. இந்த பக்கம் எவ்வளோ? 4 மட்டும் தான் இருக்கும். அப்ப உயரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. x 243 டபுள் 17 y. இப்ப இங்க என்ன பண்ண போனா இப்ப எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுக்கலாம்? இப்ப நான் 27 போறேன்னு வச்சுக்கோ. அப்ப எக்ஸுக்கு 27 போட்டேன் அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கு? 243 இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னா 27 9ஆல பெருக்குனா எனக்கு 243 வருது. அப்ப அதே மாதிரி 17 நான் 9ஆல பெருக்கி பார்க்கிறேன். ஓகேங்களா? எனக்கு 156 வந்தா சரி, இல்லைன்னா தவறு. 17 9ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 153 தான் எனக்கு வரும். அப்ப இங்க 9ஆல பெருக்கிற கான்செப்ட் கிடையாது. ஏன்னா எனக்கு 27 9 பெருக்கினா 243 வருது. ஆனா 17 9 பெருக்கினா 153 தான் வரணும். ஆனா இங்க வரல. அப்ப எக்ஸுக்கு 27 எடுக்கும்போது ஒய்க்கான மதிப்பு எனக்கு சரியா வரல. அப்ப செகண்ட் ஆப்ஷன் எடுப்போம். 34 148 எடுத்தாலும் உங்களுக்கு வராது. அப்ப இந்த மூணாவது ஆப்ஷன் எடுத்து பாருங்க. எவ்வளவு இருக்கு? 25ஆ? அப்ப எக்ஸுக்கு 25 எடுக்கிறேன். அப்ப 25ல இருந்து 243 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 25 9ஆல பெருக்கி 18 கூட்டுறாங்கப்பா. சரி, 25 10ஆல பெருக்கினா 250 வரும். அதுக்கப்புறம் 7 கழிச்சா 243 வரும். ஆனா அதே மாதிரி 17ல இருந்து 10 பெருக்கினா 170. ஆனா 7 கழிச்சா 163 தான் வரும். அப்ப இந்த நம்பர் வராது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். என்ன பண்ணோம்? 25 9ஆல பெருக்கி 18 கூட்டுவோம். அப்ப எவ்வளவு வரும்? 225. இங்க ஒரு 18 கூட்டினா 243. ஸோ அதே மாதிரி இங்க ஒய்யோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 171 வருதான்னு செக் பண்ண போறேன். அப்ப எக்ஸுக்கு 25 எடுத்து பார்த்தேன், 243 வந்துச்சு. அப்போ ஒய்க்கு 171 வரும்ல. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க எவ்வளவு? 17. இப்போ 17 9ஆல பெருக்கி 18 கூட்டணும். அப்ப 17ஓட 9 பெருக்கினா எவ்வளவு வரும்? 153. இதோட 18 கூட்டணும் எவ்வளவு? 171 வருதா? வருது. அப்ப கான்செப்ட் என்னது? அந்த நம்பரை 9ஆல பெருக்கி 18 கூட்டுனா அவ்வளவுதான். அப்ப எக்ஸுக்கு 25 ஒய்க்கு 171 வருது. அப்ப எனக்கு இந்த இதுதான் எனக்கு சரியானது. அடுத்து பாருங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய மாதங்களில் ஒரு நபரின் சராசரி சம்பளம் எவ்வளோ? 8000 ஆகும். அதற்கேற்ப பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் 8500 உள்ளது. மே மாதத்திற்கான அவரது சம்பளம் 6500 எனில் ஜனவரி மாதத்துக்கான ஒரு சம்பளத்தை கண்டறியவும். இப்ப மே மாசம் சம்பளம் கொடுத்துட்டாங்களா? இப்ப பாருங்க, பிப்ரவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இவங்களுடைய சராசரி தனிக்கு எவ்வளோ? 8500. அப்ப சராசரி 8. அப்ப கூடுதல் பை எண்ணிக்கை எவ்வளோ? 4 மாதங்கள். ஓகேங்களா? இப்ப இங்க பெருக்குனா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். ஓகேங்களா? இப்ப 4 பெருக்குனா எவ்வளோ வரும்? 4 8500. அப்ப 4 8 32. இங்க ஒரு 34,000. இந்த எம்மோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 6500 தானே. அப்ப 6500 போச்சுன்னா -6500. கான்செப்ட் புரியுதுங்களா? 4 வச்சு இங்க பெருக்கிறேன். எம்மோட மதிப்பு அங்க டேரக்டா கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 34,000த்துல 6500 போச்சுன்னா 34 6 போச்சுன்னா 28. அப்ப ஒரு 5 போச்சுன்னா 27,500. அப்ப பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதோட கூடுதல் எனக்கு எவ்வளோ? 27,500. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதை 4ஆல் டிவைட் பண்ண 4 என்ன பண்ணும்? கூட்டி 4ஆல் டிவைட் பண்ண எவ்வளவு வருமா? சராசரி எவ்வளோ? 8000. இப்ப அதே மாதிரி தான் பெருக்குங்க. பெருக்குன எவ்வளவு வரும்? 32,000. இப்ப இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதோட கூடுதல் எனக்கு தெரியும்ல? எவ்வளோ? 27,500.
அப்போ -27,500. ஏன்னா இந்த கூடுதல் பிளஸ் மதிப்பு அங்கே போனால் -27,500. அப்போ இங்கே ஜனவரி மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ 32,000ல் 27,500 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 4,500. அப்போ ஜனவரி மாதத்துல எனக்கு எவ்வளவு இருக்கும்? 4,500. நெக்ஸ்ட் 450, 150 மற்றும் 1650 ஆகியவற்றின் மீ போ வா HCF கண்டுபிடிங்க. 450, 1500, 1650. ஃபர்ஸ்ட் 10ஆல் அடிச்சோம்னா 45, 150, 165. அடுத்து 5ஆல் அடிச்சோம்னா 9, 30, 3, 33. அடுத்து திரும்ப என்ன பண்ணலாம்? 3ஆல் அடிச்சோம்னா 3, இங்க 10, இங்க 11. அதுக்கப்புறம் அடிக்க முடியுமா? அதுக்கப்புறம் என்னால அடிக்க முடியாது. அப்ப இதை மட்டும் பெருக்குங்க. எவ்வளவு வரும்? 15, 50, 53, 150. இப்ப இதுக்கான HCF எவ்வளோ? 150. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. டவுன் ஏ வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஆஃப் டவுன் பி, அதாவது பிக்கு நார்த், அதாவது பிக்கு வடக்கே இருக்கும். பிக்கு வடக்கே என்ன இருக்கும்? ஏ இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ல கடைசியாக பார்த்தீங்கன்னா டவுன் பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சிக்கு சவுத்தில் இருக்கும். சிக்கு சவுத்தில் எது? பி இருக்கும். அது இங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க. டவுன் சி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு சவுத்தில் இருக்கும். ஓகேவா? ஏக்கு சவுத்தில் என்னது? சி. அப்ப ஏக்கு சவுத்தில் சி, ஏக்கு சவுத்தில் சி. அதே மாதிரி சிக்கு சவுத்தில் என்னது? பி. ஓகேங்களா? அப்ப சி இங்க தான் இருக்கும். ஓகேவா? ஏக்கு சவுத்தில் சி, சிக்கு சவுத்தில் பி, பிக்கு வடக்குல என்னது? ஏ. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமா? சிக்கு நார்த் ஈஸ்ட். அப்ப சிக்கு நார்த் ஈஸ்ட் எங்க வரும்? இங்க வரும். ஓகே, நார்த் ஈஸ்ட்னது டி. ஓகேங்களா? அடுத்து டவுன் இ வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா டிக்கு சவுத்துல இருக்கும். அப்ப டிக்கு சவுத்துல, டிக்கு சவுத்துல என்னது? இ. ஏ சார் இ இவ்வளவு தூரம் கொண்டு போற அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பி வந்து எப்படி இருக்கும்னா இக்கு, அதாவது இக்கு வந்து நார்த் வெஸ்ட், அதாவது வடமேற்குல இருக்கும். அப்ப இக்கு வடமேற்குல பி. ஓகேங்களா? இப்ப இது ஃபுல்லாவே நான் போட்டாச்சு. ஓகேங்களா? பிக்கு வடக்கே ஏ, ஏக்கு தெற்கே சி, சிக்கு தெற்கே பி, சிக்கு வடகிழக்கே டி, டிக்கு தெற்கே இ, இக்கு வடமேற்கு பி. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா இப்ப டவுன் இ இருக்குல்ல, இந்த இ வந்து சில இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? ஓகேவா? சில இருந்து ஈய பாக்குறேன். அப்ப ஏற எனக்கு எப்படி போகுது? எனக்கு இந்த மாதிரி ஏற போனா எனக்கு என்ன திசைகள் வரும்? தென் கிழக்கு. அப்ப தென் கிழக்கு அப்படின்னது சவுத் ஈஸ்ட். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் செகண்ட். ஓகே, இந்த கொஸ்டின் இங்கிலீஷ்லயே இருந்தாலும் அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இங்கேயும் பாருங்க, இது குழுவில் சேராத ஜோடி எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிக்கலாம். 16, 22, இங்க 24, 18. அடுத்து இங்க 7, 13, 15, 9. அடுத்து இங்க 4, 10, இங்க 12, 6. அடுத்து அதே மாதிரி லாஸ்ட்ல 3, 8, 13, 18. ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத்து பார்த்தோம்னா இங்க 16, இங்க 24. என்ன ஆகுது? 8 கூடுது. அடுத்து இங்க 22, இங்க 18. என்ன ஆகுது? 4 குறையுது. ஓகே, அதே மாதிரி 7, 15, 8 கூடுது. 13, 9, 4 குறையுது. அப்ப ஃபர்ஸ்ட்ல 8 கூடுது, அடுத்து 4 குறையுது. அடுத்து இங்க 4, 12, 8 கூடுது. 10, இங்க 6, 4 குறையுது. இங்க பாருங்க, இங்க சாரி, இங்க நம்பரை பாருங்க, 10 கூடுது, திரும்ப எவ்வளவு கூடுது? 10 கூடுது. இப்ப ரெண்டுமே வித்தியாசமா இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 8 கூடணும், செகண்ட்ல 4 குறையணும். அப்ப இது பார்த்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே 10 10 கூடுது. அப்ப எனக்கு இதுதான் வேறுபட்டது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு முறை கொஸ்டின். இதே மாதிரி ஒரு முறை கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? சோ இங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் படி தான் போக போறேன். ஃபர்ஸ்ட் q மைனஸ் எக்ஸ், q மைனஸ் எஸ், அப்ப a மைனஸ் பி. அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்னது? சகோதரர். அப்ப q வந்து என்னது? சகோதரர். q வந்து சகோதரர். யாருக்கு சகோதரர்? s க்கு சகோதரர். ஓகேங்களா? அப்ப q வந்து ஒரு ஆண். ஓகே, அடுத்து s பிளஸ் பி. அப்ப s பிளஸ் பி என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தாய். அப்ப s என்பவர் தாய். அப்ப யாருக்கு தாய்? p என்பவருக்கு தான் தாய்.
எஸ் வந்து என்னது பி என்பவருக்கு தாய். அடுத்து பி மைனஸ் டி. அப்ப மைனஸ் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க சகோதரரா, அப்ப பி மைனஸ் டினா பி டி. அப்ப பி என்பவர் சகோதரர். நெக்ஸ்ட் டி ஆஸ் ஆர். அப்ப ஆஸ் ஆர்னது ஃபர்ஸ்ட் உள்ளவங்க மகள். ஓகேங்களா? அப்ப டி ஆர்னது டி வந்து ஆருடைய மகள். டி வந்து என்னது ஆருடைய மகள். டி வந்து ஆருடைய மகள். அடுத்து அப்ப இவங்க ரெண்டு பேருமே சகோதர சகோதரி அப்படின்னா இவங்களுக்கு இவங்க மகனு, இவங்களுக்கு இவங்க மகள். அப்ப என்ன பண்ணுவாங்க? இரண்டு பேருமே கணவன் மனைவியா தானே இருப்பாங்க. பாருங்க 6 வகுத்தல் கே. அப்ப 6 வகுத்தல் கே என்ன பண்ணும்? ஏ என்பவர் தந்தை அப்படித்தானே. அப்ப ஆர் என்பவர் தந்தை. யாருக்கு தந்தை? கேக்கு தந்தை. கேக்கு தந்தை தான் யாரு? 6. ஓகே, இப்ப ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. பி என்பவர் கே என்பவருக்கு என்ன உறவு? பி என்பவர் கே என்பவருக்கு என்ன உறவு? ஓகே, என்ன உறவு? இவங்க 3 பேருமே என்னது? எஸ் ஆருக்கும் 3 பேருமே குழந்தைகள் தான். அப்ப பி டி கே 3 என்னது? சகோதர சகோதரியா தான் இருப்பாங்க. பி என்பவர் கே என்பவருக்கு சகோதரர் உறவு. என்ன உறவு? சகோதரர். என்ன பி என்பது ஒரு ஆண் தானே. அப்ப ஆன்சர் அது சகோதரர் உறவு. பி என்பவர் கே என்பவருக்கு சகோதரர் உறவு. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, குறியீடுகளை மாத்தி ஆன்சர் பண்ண போறோம். இது மொத்தமே மாத்துறது தான். இப்போ 15 பி என்பது என்னது? பெருக்கல் 6. ஆர் என்பது மைனஸ் 11. பி என்பது பெருக்கல் 4. எஸ் என்பது கூட்டல் 38. ஆர் என்பது மைனஸ் 41. எஸ் என்பது கூட்டல் 2. பி என்பது பெருக்கல் 5. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பெருக்கலாமா? இங்க பெருக்குனா 15 90. அடுத்து இங்க பெருக்குனா 44 பிளஸ் 38 மைனஸ் 41 பிளஸ் இங்க ரெண்டையும் பெருக்குனா 10. இப்ப என்ன பண்ணலாம்? பிளஸ் நம்பர்லாம் ஃபர்ஸ்ட் எடுங்க. 90 38 இங்க ஒரு 10. அப்ப எவ்வளவு வரும் கூட்டினா? 138 மைனஸ். இப்ப மைனஸ் நம்பர் என்ன இருக்கு? மைனஸ் 44 மைனஸ் 41. அப்ப இது ரெண்டையும் கூட்டினாலும் வரும் 85. இப்ப கழிங்க. அப்ப 8ல 5 போச்சுன்னா 3. 13ல 8 போச்சுன்னா 5. அப்ப ஆன்சர் வரும் 53. நெக்ஸ்ட் 3 எண்கள் இருக்கு. 5:6:8 என்ற விகிதத்தில் இருந்தால் அவற்றின் கூட்டுத்தொகை 3800 இருந்தால் மிகப்பெரிய எண் என்னது? ஓகேங்களா? இப்ப மொத்தம் 3மே கூட்டுங்க. 3மே கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்? 11 19x. அப்ப 19x எவ்வளவு? 3800. அப்ப ஒரு x எனக்கு எவ்வளவு வரும்? 200. அப்ப ஒரு x எனக்கு எவ்வளவு? 200. இதுல மிகப்பெரிய எண் கேக்குறாங்களா? அப்ப மிகப்பெரிய 8 தானே. அப்ப 8x எவ்வளவு வரும்? ஒரு x 200. அப்ப 8 × 200 1600. அப்ப மிகப்பெரிய எனக்கு என்னது? 1600. நெக்ஸ்ட் ஒரு கடைக்கார ஒரு பேனாவை 10க்கு விற்கும் போது அதன் அடக்க விலையில் 11ல் 1 நஷ்டம் அடைகிறார் எனில் அந்த பெண்ணின் அடக்க விலை என்ன? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. 11ல 1 தானே அவருக்கு லாஸ். அப்ப 11ங்கிறது எனக்கு என்னது? அவருக்கு அடக்க விலை. 11ல 1 அவருக்கு இழப்பு ஆகுது. அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 10 ரூபாய்க்கு தான் வித்திருப்பாரு. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப அடக்க விலை வந்து 11, இழப்பு வந்து 1 போச்சு அப்படின்னா 11ல 1 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு? 10 தான். அப்ப விற்ற விலை 10 இருக்கும்போது அடக்க விலை எனக்கு எவ்வளவு இருக்கும்? 11 தான் இருக்கும். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. அனைத்து கதவுகளும் கேட்டுகள். அனைத்து கதவுகளும் கேட்டுகள். எந்த கதவும் பூட்டு அல்ல. எந்த கதவும் பூட்டு அல்ல. ஓகே, இப்ப பாருங்க, சில பூட்டுகள் கேட்டுகள் ஆகும். கரெக்டா? பூட்டுகள் கேட்டுகள் ஆகும் கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பூட்டும் கேட்டுக்கு எந்த சம்பந்தம் சொல்லவே இல்லை. அதே மாதிரி எந்த பூட்டும் ஒரு கதவு அல்ல. கரெக்ட் தானே? எந்த பூட்டும் கதவு அல்ல. எந்த கதவும் பூட்டு அல்ல. எந்த பூட்டும் கதவு அல்ல. அப்ப சரி. அப்ப முடிவு 2 மட்டும்தான் இங்க பின்பற்றுது. முடிவு 1 பின்பற்றல. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்டாங்க. வெள்ளிக்கிழமை, ஒட்டுமொத்தமா வெள்ளிக்கிழமையில மொத்தம் எத்தனை டிக்கெட்டுகள் ரொக்கமாகவும் ஆன்லைன் மூலமா விற்கப்பட்டன? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உள்ளது பாத்தீங்கன்னா இது வந்து ரொக்கம் கேஷ் ஆகும். இது ஆன்லைன் விற்றாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். அப்ப மேல உள்ளதான் வெள்ளிக்கிழமை. அப்ப 725 525. அப்ப கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்? 1250.
அப்ப ஆன்சர் இது ஆப்ஷன் லாஸ்ட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்து இங்க பாருங்க, மொத்தம் 7 பெட்டி ஒன்றின் மேல் ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் எத்தனை பெட்டி? 7 பெட்டி. 1 2 3 4 5 6 7. ஓகே, இதே மாதிரி பெட்டிகள் பேஸ் பண்ணி கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ ஈஸியாவும் கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்ப ஏ பெட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழிருந்து இரண்டாவது. அப்ப கீழிருந்து இரண்டாவது என்னது? ஏ என்ற பெட்டி இருக்கு. அடுத்து இ மற்றும் ஜிக்கு இடையே 3 பெட்டிகள் இருக்காம். இக்கும் ஜிக்கும் இடையில எத்தனை? 1 2 3 பெட்டிகள் இருக்கு. அடுத்து ஜி பெட்டி வந்து மேல் உச்சியில் இல்லை. இப்ப ஜி வந்து எனக்கு இங்க 7வது மேல இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து எஃப் பெட்டி வந்து பார்த்தோன்னா சிக்கு உடனடி மேலே. சிக்கு உடனடி மேலே என்னது? எஃப். அடுத்து சி பெட்டி எப்படி இருக்குன்னா இக்கு உடனடி மேலே. இக்கு உடனடி மேலே என்னது? சி. அப்ப இந்த எஃப் சி வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? அப்படியே நேர் நேரா வரும். ஏன்னா சிக்கு மேல எஃப், இக்கு மேல சி. ஓகேங்களா, இப்ப இது எங்க போடலாம்? அதே மாதிரி இக்கும் ஜிக்குல 3 பேர் கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? மேல போடுங்க. அப்ப எஃப் சி இ. ஓகேங்களா, அப்ப இ இங்க போட்டாச்சுன்னா அப்ப 3 பேர் தாண்டி தான் என்ன பண்ண முடியும்? ஜியை நீங்க போட முடியும். அப்ப இ இங்க போட்டாச்சு, ஜியை நான் இங்க போட்டாச்சு. ஓகேங்களா, ஏன்னா இடையில 3 பேர்ல இக்கும் ஜி இடையில 3 பேர். அடுத்து பி பெட்டி வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து 4வதா இல்ல. இப்ப மேல இருந்து 4வதா பி இல்ல அப்படின்னா 5வதா இருப்பாரு. அப்ப இதுல யார் என்ன வராம இருக்கா? ஏபிசி டி வந்து எனக்கு இன்னும் வரல. கரெக்டா? அப்ப 4வது இடத்துல டி இருப்பாரு, 5வது இடத்துல பி இருப்பாரு. இப்ப சி மற்றும் ஏக்கும் இடையே எத்தனை பெட்டிகள் இருக்கு? இப்ப சி ஏ எத்தனை பெட்டிகள் இருக்கு? 3 பெட்டிகள் இருக்கு. ஆன்சர் அது 3 பெட்டிகள் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஆல்சோ இஸ் கோடட் எவ்வளோ? 8 6 9 3. சேல் இதோட நம்பர் எவ்வளோ? 2836. எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது இ. அப்ப இ இங்க இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்பர் இங்க மட்டும்தான் இருக்குமா? 2 இங்க மட்டும்தான் இருக்கு. 8 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு, 6 இருக்கு, வராது. அப்ப ஈக்கான குறியீடு என்னது? 2. அதே மாதிரி இதே பேட்டர்ல ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப எளிமையான கொஸ்டினாவும் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த ஜோடிக்கு ஏத்த மாதிரி கீழே எந்த ஜோடி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பி கே ஆர்எம் டியூ. இப்போ ஃபர்ஸ்ட் எழுத பாருங்க, 16 இங்க 18 இங்க 20. அப்படின்னா அது 2 2 கூடுது. அதே மாதிரி இங்க 11 13 இங்க எவ்வளவு பாத்தீங்கன்னா 21. ஃபர்ஸ்ட் 2 கூடுது, அடுத்து எவ்வளவு கூடுது? 8 கூடுது. அப்ப ஃபர்ஸ்ட் 2 கூடணும், அடுத்து 8 கூடணும். அப்ப முதல் எழுத்து 2 2 கூடுது, இரண்டாவது எழுத்து ஃபர்ஸ்ட் 2 அடுத்து 8. இப்போ அதே மாதிரி இங்க செக் பண்ணி பார்ப்போம். ஹச் சி ஜே இ எல் எம். ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பார்ப்போம். 2 2 கூடுதுன்னு பார்ப்போம். 8 10 12 2 2 கூடுது. அடுத்து இங்க 3 இங்க 5 இங்க 13. ஃபர்ஸ்ட் 2 கூடுது, அடுத்து எவ்வளவு கூடுது? 8 கூடுது. அப்ப இது கரெக்டா இருக்கு. அப்ப இதே தான் பேட்டர்ன். 2 2 கொன்னும், அடுத்து ஃபர்ஸ்ட் 2 அடுத்து 8. அப்ப அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். 13 8 15 10 17 18. ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பார்ப்போம். 13 15 17 2 2 கூடுது. இப்ப செகண்ட் எழுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 கூடுது, அடுத்து எவ்வளவு கூடுது? 8 கூடுது. வந்துச்சுல, முதல் எழுத்து 2 2 கூடுது, மேல பார்க்கும்போது என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 2 கூடுது, அடுத்து 8 கூடுது. அப்ப கரெக்ட் தானே? அப்ப எந்த இது எனக்கு கரெக்டா வந்துச்சு? ஆப்ஷன் ஏவே எனக்கு கரெக்டா வந்துருச்சு. சப்போஸ் இது விளையாட நெக்ஸ்ட் ஆப்ஷன் போவேன். எனக்கு ஃபர்ஸ்டே கரெக்டா வந்துச்சு, ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. பி மற்றும் கியூவின் ஒட்டுமொத்த சம்பளம் எவ்வளவுனா 2000 ரூபாய். பி தனது சம்பளத்தில் 95%, கியூ தனது சம்பளத்தில் 85% செலவழித்தனர். இப்போது அவர்களின் சேமிப்பு ஒரே மாதிரியாக இருக்கிறது எனில் பியின் சம்பளம் எவ்வளவு? ஓகேங்களா, அதாவது இங்க 95% செலவழிச்ச போக மீதி எவ்வளவு இருக்கும்? 5% தான் மீதி இருக்கும். கியூவுக்கு 85% மீதி எவ்வளவு இருக்கும்? 15% இருக்கும். எனக்கு ரெண்டுமே என்னது? சமம் தான். ஓகேங்களா, அப்ப பியில 5% என்பதும் கியூல 15% என்பது என்னது? சமம் எனக்கு. அப்ப பி கியூட சமம் இது பார்த்துடலாமா? அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? பி இந்த கியூ என்ன பண்ணலாம்? கீழே கொண்டு போயிடலாம். ஓரஞ்சு 5 5 அப்ப 3/1. அப்ப பி உடைய பங்கு எவ்வளவு? 3. கியூடைய பங்கு எனக்கு எவ்வளவு? 1. ஓகேங்களா, அப்ப மொத்த பங்கு எவ்வளவு வருது? 4. அப்ப 4 பங்கு தான் எனக்கு எவ்வளவு? 2000 ரூபாய். அப்ப ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 500 ரூபாய். அப்ப என் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? பி உடைய சம்பளம் தானே கேட்டாங்க. பி உடைய பங்கு எனக்கு எவ்வளவு? 3.
அப்போ ஒரு பங்கு 500னா 3 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 1500. ஆன்சர் 1500. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. Z X V T. ஓகே, அதாவது 26, 24, 22, 20 அடுத்து எவ்வளவு வரும்? 18. 18னா 6. இப்போ 6 பார்த்தா 3 ஆப்ஷன் கண்டுபிடிக்க மாதிரி. நெக்ஸ்ட் செகண்ட் எடுத்து பார்த்தோம்னா 20, 18, 16, 14 அடுத்து எவ்வளவு வரும்? 12. 12னாது L. அப்ப இங்க தான் வரும் RLI. லாஸ்ட் இதுவும் பார்த்துலாம். Q எவ்வளவு? 17, 15, 13, 11 அடுத்து எவ்வளவு வரும்? 9. 9 எவ்வளோ? I. ஓகேங்களா, RLI. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதே மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்கிறேன். முன்னாடியே சொன்னோம், அதே தான் இங்கேயும். காயினேஜ் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகரவரிசையின்படி அமைக்கப்படுகின்றன. இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எழுத்துடரில் ஆங்கில அகரவரிசை தொடரில் இடமிருந்து 4வது உள்ள எழுத்துக்கும் மற்றும் வலமிருந்து 3வது உள்ள எழுத்துக்கும் இடையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ண போறோம்? ஆங்கில அகரவரிசைப்படி வரிசைப்படுத்தலாம். காயின் ஏஜ். ஃபர்ஸ்ட் ஏ. ஏக்கு அப்புறம் பி இல்ல சி இருக்கு, டி இல்ல இ இருக்கு, அப்புறம் எஃப் ஜி இருக்கு, ஹச் ஐ, அடுத்து என் ஓ. ஓகேவா, ஒவ்வொன்றையுமே அகரவரிசைப்படி எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ண சொன்னாங்க? இடமிருந்து 4வது. அப்ப இடமிருந்து 4வது என்னது? ஜி. அடுத்து வலமிருந்து 3வது என்னது? ஐ. அப்ப ஜிக்கும் ஐக்கும் இடையில எத்தனை எழுத்து இருக்கு? எத்தனை எழுத்து இருக்கு ஜிக்கு ஐக்கு இடையில? ஹச் என்ற ஒரே ஒரு எழுத்தான இருக்கு. ஜிக்கும் ஐக்கு இடையில எத்தனை இருக்கு? ஹச் என்ற ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு. ஆன்சர் அது 1. நெக்ஸ்ட் 50க்கும் குறைவான பகா எண்ணின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு கேக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது 1 முதல் 50 வரை பகா எண் எவ்வளவுன்னா 15 இருக்கும். 1 முதல் 100 வரையும் சொன்னாங்கன்னா 25 பகா எண்கள் இருக்கும். 1 முதல் 30 வரைக்கும் சொன்னாங்க அப்படின்னா 10 பகா எண்கள் இருக்கும். ஓகேங்களா, இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இங்க 50 குறைவான அர்த்தம் 1 முதல் 50 வரை தான். எத்தனை பகா எண் இருக்கும்? 15 பகா எண்கள் இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர் 15. நெக்ஸ்ட் இந்த இதுல பாருங்க, குழுவில் சேராத ஜோடி எப்பயும் போலதான் நம்பர்ஸ் போட்டுடலாமா? 6, 1, 5. அடுத்துங்க 16, 11, 15. அடுத்துங்க 22, 18, 21. அடுத்துங்க 13, 8, 12. ஸோ இங்க டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளவு வருது? இங்க 4, இங்க எவ்வளோ? 4. அடுத்து இங்க என்ன ஆகுது? 5, இங்க எவ்வளோ? 4. சாரி, இங்க 5 தானே ஃபர்ஸ்ட். இங்க 5, இங்கிட்டு 4, இங்கிட்டு 5, இங்கிட்டு 4. அதே மாதிரி இங்க டிஃபரன்ஸ் இங்க 4 தான் வருது. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 3 தான் வருது. இங்க 5, இங்க எவ்வளோ? 4. அப்ப 5, 4ங்கிறது எனக்கு 3 இடங்கள்ல வருது. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வருது. அப்ப எனக்கு இதுதான் வித்தியாசமானது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அர்ப்பிதா 9 ஆரஞ்சு மற்றும் 8 வாழைப்பழங்களை ரூபாய் 276க்கு வாங்கிறார். ஒரு ஆரஞ்சின் விலை 10% குறைந்தது மற்றும் ஒரு வாழைப்பழத்தின் விலை அதே போல் இருக்கும்போது 5 ஆரஞ்சு மற்றும் 10 வாழைப்பழம் விலை எவ்வளவு? 210 உள்ளது. 3 ஆரஞ்சு மற்றும் 4 வாழைப்பழங்களின் அசல் விலை எவ்வளவு? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 9 ஆரஞ்சு 8 வாழைப்பழம் ரெண்டுமே சேர்த்து எவ்வளவு? 276. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஆரஞ்சு பழம் 10% என்ன ஆகுது? குறையுது. ஆனா வாழைப்பழம் எனக்கு குறையல. அப்ப இங்க எத்தனை ஆரஞ்சு பழம் இருக்கு? 5 ஆரஞ்சு பழமா? அப்ப 5ல 10 குறைஞ்சா எனக்கு எவ்வளவுப்பா இருக்கும்? 0.9 இருக்குமா? ஓகேவா, ஏன்னா 10% குறைஞ்சாலும் 0.9 இருக்கும். அப்ப இது ஆரஞ்சு பிளஸ் 10 வாழைப்பழம், இதோட கூடுதல் எவ்வளோ? 210. இப்ப 5 இன்ட்டு 0.9. ஓகேவா, 100ல 10% வரும் 90. ஓகேங்களா, ஸோ அதான் அப்படி போட்டு அப்ப எவ்வளவு வரும்? 0.9 எவ்வளோ? 4.5. ஆரஞ்சு பிளஸ் 10 வாழைப்பழம் எவ்வளோ? 210. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் 9 ஆரஞ்சு 8 வாழைப்பழம் 276. இங்க 4 ஆரஞ்சு 10 வாழைப்பழம் 210. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? இதை டபுள் ஆக்கலாமா? இது டபுள், ஃபுல்லாவே டபுள் ஆக்குங்க. எவ்வளவு வரும்? 9 ஆரஞ்சு 20 வாழைப்பழம் 420. ஓகேங்களா, இப்ப இதையும் பாருங்க. 9 ஆரஞ்சு 9 ஆரஞ்சு கேன்சல். ஓகேங்களா, அப்ப 20ல 8 போச்சுன்னா 12 வாழைப்பழம். இங்க 420ல 276 போச்சுன்னா வரும்
144. அப்போ 12 வாழைப்பழம் 144னா ஒரு வாழைப்பழம் எனக்கு எவ்வளவு வரும்? 12 ரூபா. ஒரு வாழைப்பழம் எவ்வளோ? 12 ரூபா. இதை அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. ஒரு வாழைப்பழம் 12னா 8 வாழைப்பழம் எனக்கு எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 96 ரூபா. அப்ப 96 அங்கிட்டு கொண்டு போவேன். அப்ப 276ல 96% எவ்வளவு வரும்? அப்ப 9 ஆரஞ்சு 276 மைனஸ் 96. அப்ப 6க்கு 6 0 ஆயிரும். 7ல 17 1 போச்சுன்னா 8 1. அப்ப 9 ஆரஞ்சு 180னா ஒரு ஆரஞ்சு எனக்கு எவ்வளவு வரும்? 20 ரூபா. அப்ப ஒரு ஆரஞ்சு 20 ரூபா. ஒரு வாழைப்பழம் எவ்வளவு? 12 ரூபா. அப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் அது 3 ஆரஞ்சு. அப்ப 3 ஆரஞ்சு எனக்கு எவ்வளோ? 60 ரூபா. அடுத்து 4 வாழைப்பழம். அப்போ ஒரு வாழைப்பழம் 12, 4 வாழைப்பழம் எவ்வளோ? 48. அப்ப ரெண்டுமே கூட்டினா எவ்வளோ வரும்? 108. ஆன்சர் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு கார் 80 கிலோமீட்டர் தூரத்தை 20 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்திலும் அடுத்து 30 கிலோமீட்டர் தூரத்தை 30 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்திலும் பயணிக்கிறது எனில் அதன் சராசரி வேகம் எனக்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறான். அப்ப சராசரி வேகம் அப்படின்னாலே மொத்த தூரம் பை மொத்த நேரம். ஓகேங்களா? அப்ப மொத்த தூரம் எனக்கு எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 80 கிலோமீட்டர் போறாரு, அடுத்து 30 கிலோமீட்டர் போறாரு. மொத்த தூரம் எனக்கு எவ்வளோ? 110 கிலோமீட்டர். மொத்த நேரம் எனக்கு எவ்வளோ? அப்ப இந்த 80 கிலோமீட்டர் எவ்வளவு போறாரு? 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரா? அப்ப ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர்னா அப்ப 80 கிலோமீட்டர் போய் எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 4 மணி நேரம் ஆகும். ஓகேவா? 80 வகுத்தல் 20 அடிச்ச வரும் 4 மணி நேரம் பிளஸ். அப்ப ஒரு மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் போறாரா? இங்க மொத்த தூரமே 30 கிலோமீட்டர் தானே. அப்ப ஒரு மணி நேரத்துல அந்த 30 கிலோமீட்டர் அடைஞ்சிடுவார். அப்ப 110 வகுத்தல் 5 அடிச்சா ஈரஞ்சா 10 மீதி 1 10ல ஈரஞ்சா 10. அப்ப சராசரி வேகம் எனக்கு எவ்வளவு? 22 கிலோமீட்டர் பெர் அவர். நெக்ஸ்ட், சிங்க பாருங்க, டீச்சிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. டீச்சிங், இதுல வவ்வல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் ஃபாலோவிங். அப்ப வவ்வல்ஸ் எழுத்து வந்து அடுத்த எழுத்தா எழுதணும். அதே மாதிரி வவ்வல்ஸ் எல்லாம் மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம்ல. ஓகே, வவ்வல்ஸ்னா உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு வந்து அடுத்த எழுத்தாகவும், மெய் எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் ஃபாலோவிங்னா அடுத்த எழுத்தா வந்து எழுதணும். அடுத்து என்ன பண்ணா அரேஞ்ச் த லெட்டர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஆர்டரா எழுதணும். ஓகே, ஏபிசி படி ஆர்டரா எழுதிட்டு ஃபாலோவிங் த லெட்டர்ஸ் வில் த ஃபோர்த் ஃப்ரம் த ரைட். ஓகேங்களா? நீங்க மாத்துனதுல வலது புறத்துல இருந்து நான்காவதா எனக்கு எது வரும்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வவ்வல்ஸ்னால அடுத்த எழுத்து தான், மற்றபடி கான்சன்ட்னால அடுத்த எழுத்து தான். அப்ப எப்பயும் போல அடுத்த எழுத்து போட்டுருங்க அனைத்துக்குமே. அப்ப என்ன வரும்? யூ எஃப் பி டி ஐ ஜே ஓ ஹச். ஓகேங்களா? இது ஆர்டர் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பி. பிக்கு அப்புறம் டி. டிக்கு அப்புறம் என்ன வரும்? எஃப். எஃப்க்கு அப்புறம் ஹச். ஹச்சுக்கு அப்புறம் ஐ ஜே, அடுத்து ஓ யூ. என்ன கொஸ்டின் கேட்டாங்க? வலது புறத்துல நான்காவது எழுத்து. அப்ப என்ன வரும்? ஐ. 1 2 3 4 என்னது? ஐ. ஓகே, வவ்வல்ஸ்க்கு அடுத்த எழுத்து தான், கான்சன்ட்டுக்கும் அடுத்த எழுத்து தான். எழுதிட்டு அது ஆல்பபெட்டிக் ஆர்டர் எழுதிட்டு வலது புறத்து நான்காவது எழுத்து என்ன வரும்? ஐ. இப்ப பாருங்க, ஒரே தேர்வுல இதே பேஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க பாருங்க. ஒரே கான்செப்ட் தான், ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், கூட்டு வட்டி முறையில் ஆண்டுக்கு 10% என்ற கூட்டு வட்டியில் அருணா ஜெயாசிரியிடம் ரூபாய் 9,000 கடனாக வாங்கினார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து நிலுவைத் தொகையும் செலுத்த அருணா செலுத்திய மொத்த தொகை கண்டறியவும். ஓகேங்களா? அப்ப 2 ஆண்டுகள்னா 2 முறை வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப 9,000க்கு 10% எவ்வளவு பார்ப்பேன்? 9,000க்கு 10% எவ்வளோ? 9,000 ரூபாய். அப்ப இந்த 9,000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு பார்ப்பேன்? 9,000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 90 ரூபாய். அப்ப இதை 2ஆல பெருக்கணும், இதை 1ஆல பெருக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 1800. இதை பெருக்குனா 90. அப்ப ரெண்டுமே கூட்டினால் வரும் 1890. அப்ப வட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1890. அவர் என்ன பண்றாங்க? மொத்த தொகை தான் செலுத்துறாங்க. அப்ப மொத்த தொகை என்னது? அசலும் வட்டியும் சேர்த்தானே கொடுப்பாங்க. அப்ப 9,000ல 1890 கூட்டினால் வரும் 10,890. அப்ப 10,890 கொடுத்தாதான் கடன் வந்து எனக்கு அடையும். வட்டி மட்டும் கேட்டா 1890, மொத்த தொகைனா 10,890. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க பார்த்துட்டே வந்திருப்பீங்க எந்த மாதிரி பேட்டர்ன்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கும்போது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தா இந்த டிக்ஷனரி பேஸ் பண்ணி கொஸ்டின் பார்த்தா 2-3 கொஸ்டின் ஒரே மாதிரி தேர்வில் கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி அனாலஜி, இந்த எக்ஸ் ஒய் அதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க.
சார் இது குறியீட்டு மொழிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர் 2 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்பர் சீரிஸ்ல ரொம்ப எளிமையா தான் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி அளவியல்லையும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஒரு 2 கிட்ட கொஸ்டின் கிட்ட கேட்கும்போது அது கொஞ்சம் ஈஸியா நம்ம நார்மலா யோசிக்கக்கூடிய மாதிரி கொஸ்டின் தான் இருக்கு. அதையுமே நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் சின்ன சின்ன மாறுதல் இருந்தாலும் ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய அளவு சில கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகு. அதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சா ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு தேர்வுலையும் வினாக்கள் இருக்குது. ஸோ அதுதான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா 25 ஓகே நவம்பர் 25 எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட் மொத்தம் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் மீதி உள்ள ஷிஃப்ட்டுகளும் இன்னும் வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அதன்படி உங்களுக்கு வேகமா கொடுத்து முடிக்க உள்ளோம். ஸோ அதனால வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரயில்வே தேர்வுக்கு தவிர உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து எங்களோட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நன்றி.